மேரேஜ் ஆகி நீங்கள் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறீங்களோ பிளான் பண்ணலையோ உங்களோட பீரியட்ஸ் டிலே ஆச்சுன்னா நீங்கள் பண்ண வேண்டியது யூரின் ப்ரெக்னென்சி டெஸ்ட் யூபிடி. யூபிடி டெஸ்ட் பாசிட்டிவ் வந்துச்சுன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறீங்கன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க. அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் மகப்பேறு டாக்டரை போய் பார்க்கணும். குழந்தை டியூப்ல ஃபார்ம் ஆயிருக்கா இல்லைன்னா கர்ப்பப்பைக்குள்ளே தான் இருக்கான்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணுவாங்க. அந்த ஸ்கேன் பேர் டேட்டிங் ஸ்கேன். இது ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா, இந்தியாவில் 100 பேர் ப்ரெக்னென்ட் ஆகுறாங்கன்னா அதில் 2 பேருக்காவது இந்த மாதிரி டியூப்ல குழந்தை ஃபார்ம் ஆகுது. ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிட்டோன்னா அம்மாவோட உயிரையும் அம்மாவுக்கு ஏற்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸையும் நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியும். இதை எக்டோபிக் ப்ரெக்னென்சின்னு சொல்லுவாங்க. கர்ப்பப்பை தவிர வேறு எங்கே ஃபார்ம் ஆனாலும் இது எக்டோபிக் ப்ரெக்னென்சின்னு சொல்லுவோம். இதை முதல்ல கண்டுபிடிக்கலைன்னா அந்த குழந்தை அந்த டியூப்பில் வளர்ந்து அந்த டியூப் வெடித்து அம்மாவோட உயிருக்கே ஆபத்தாக முடியலாம். தாய்மார்களே, அலட்சியமாக இருக்காமல் யூரின் ப்ரெக்னென்சி டெஸ்ட் பாசிட்டிவ் வந்துருச்சுன்னா உங்கள் மகப்பேறு டாக்டரை பார்த்துருங்க.